அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். மூவரி கடவுள் பெருவிழாவுக்கு பின் வருகின்ற வியாழக்கிழமை ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. இது வியாழக்கிழமை வருவதால் எல்லா இறை மக்களும் பங்கு கொள்ளுகின்ற விதத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு இதை மாற்றி மூவரி கடவுள் பெருவிழாவுக்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழா நாம் ஏற்கனவே கொண்டாடிய ஒரு விழா. புனித வியாழன் அன்று ஆண்டவர் இயேசு அப்பத்தையும் கிண்ணத்தையும் எடுத்து இது என் உடல் இது என் இரத்தம் என்று சொல்லி கொடுத்த போதே நற்கருணை ஏற்படுத்தப்படுகின்றது, நற்கருணை கொண்டாடப்படுகின்றது. அப்படி இருக்கும்போது ஏன் மீண்டும் இப்படி ஒரு விழா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். புனித வியாழன் அன்று ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் திரு இரத்த இந்த மறைப்பொருளை நாம் கொண்டாடினாலும் அந்த நாட்களின் சூழல், புனித வியாழனை தொடர்ந்து புனித வெள்ளி, அந்த இரவிலே ஆண்டவர் இயேசு கைது செய்யப்படுதல், அடுத்த நாள் காலையில் அவர் கொல்லப்படுதல், இப்படியாக நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளின் மத்தியிலே இந்த மறை உண்மையை நிதானமாக தியானிப்பதற்கு, அதன் உண்மைகளை நமதாக்கிக் கொள்வதற்கு அவகாசமும் வாய்ப்பும் இல்லாமல் போவது இயல்புதான். எனவேதான் திருச்சபையிலே இதன் ஆழ்ந்த பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது சுட்டிக்காட்டுகின்ற உண்மைகளை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த விழா ஆரம்பமானது என்று நாம் சொல்லலாம். இந்த விழாவின் வேர்களை நாம் தேடினால் அது நம்மை கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து செல்லும். 13ஆம் நூற்றாண்டில் நடந்த 2 நிகழ்வுகள் இந்த விழாவுக்கு அடிப்படையாக அமைகின்றன. முதலாவதாக அருட்சகோதரி ஜூலியானா. அருட்சகோதரி ஜூலியானா தான் இந்த விழாவின் தொடக்கப்புள்ளி. இவருக்கு நற்கருணை மீது இருந்த அளவற்ற பற்று, இவர் கண்ட சில காட்சிகள், இந்த காட்சிகள் வழியாக அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி, இவை எல்லாமே திரு அவையில் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்த்துகின்ற ஒரு விழா இருக்க வேண்டும் என்பது. இவருடைய இந்த முயற்சியினால் லேஜ் மறை மாவட்டத்தின் ஆயர் தன்னுடைய மறை மாவட்டத்தில் ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் பெருவிழா, கார்பஸ் கிறிஸ்டி பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என அறிக்கையிடுகின்றார். இது 1246ஆம் ஆண்டு நடக்கின்றது. மறை மாவட்டம் முழுவதும் கார்பஸ் கிறிஸ்டி அல்லது இயேசுவின் திருவுடல் பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்ற இந்த ஆணையை முன்னின்று செயல்படுத்தியது அந்த ஆயருக்கு கீழே பணிபுரிந்த ஆர்ச் டீக்கன் தலைமை திருத்தொண்டரான ஜாக் பாண்டலியோன் என்பவர். ஏன் இந்த திருத்தொண்டரை பற்றி நான் பேசுகின்றேன் என்றால், சில ஆண்டுகளுக்கு பின்னால் இவர்தான் திருத்தந்தையாக பணியேற்கின்றார். 4ஆம் உர்பன் என்ற பெயரில் அர்பன் த 4th திருத்தந்தையாக இருக்கும்போது இந்த விழா அகிலம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என்று பணிக்கின்றார். அதற்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி 1263ஆம் ஆண்டு நடக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே நாம் அருட்தந்தை பியட்ரோ என்பவரை சந்திக்கின்றோம். பீட்டர் பிராக் நகரத்திலே வாழ்ந்த இவருக்கு தான் நிறைவேற்றுகின்ற இந்த திருப்பலியிலே உண்மையாகவே ஆண்டவர் இயேசு பிரசன்னமாகின்றாரா என்ற ஒரு ஐயப்பாடு எழுகின்றது. இந்த கேள்விகள் அவரை துளைத்தெடுக்க அவர் அருட்பணியாளரின் உதவியை நாடுகின்றார். அருட்பணியாளர் அவருக்கு சில வழிமுறைகளை சொல்லுகின்றார். நீங்கள் புனித பேதுருவிடம் வேண்டுங்கள். பேதுருவின் விசுவாசத்தை உறுதிப்படுத்திய ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தையும் உறுதிப்படுத்துவார் என்று சொன்னார். இந்த அருட்பணியாளர் பேதுருவிடம் வேண்டுவதற்காக ரோம் நகருக்கு திருப்பயணமாக வருகின்றார். புனித பேதுருவின் கல்லறையில் வந்து ஜபிக்கின்றார். இப்படி அவருடைய திருப்பயணத்தை முடித்துவிட்டு திரும்புகின்ற பொழுது போல்செனா என்ற ஒரு பட்டணத்திலே, அதுவும் இத்தாலியில் இருக்கின்றது, திருப்பலி ஆற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அங்கு அவர் திருப்பலி ஆற்றுகின்ற பொழுது அப்பத்தை எடுத்து அவர் உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது அந்த அப்பத்திலிருந்து இரத்தம் வடிகின்றது.
அந்த இரத்தத்தை பார்த்தவுடன் பீட்டர் அருட்பணியாளருக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது. அவர் அப்படியே அந்த திருப்பலியை கூட முடிக்காமல் திருத்தந்தையை சந்திக்க அவர் செல்கிறார். அந்த காலங்களிலே திருத்தந்தை வத்திக்கானில் வாழவில்லை. ஓர்வியேட்டோ என்ற ஒரு இடத்திலே அவர் இருக்கின்றார். திருத்தந்தையை சந்தித்து இவர் நடந்த விஷயங்களை சொல்லுகின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் 1264 ஆண்டு திருத்தந்தை அர்பன் இதை அகில உலக திருச்சபைக்கும் ஒரு விழாவாக இது சிறப்பிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய திருமடல் வழியாக அவர் உணர்த்துகின்றார், அறிவிக்கின்றார். இந்த காலகட்டத்திலே திருச்சபையில் வாழ்ந்த மாபெரும் இறையியல் வல்லுனர் தாமஸ் அக்வேனஸ். தாமஸ் அக்வேனஸை திருத்தந்தை அழைத்து புதிதாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படவிருக்கின்ற இந்த கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த இந்த பெருவிழாவுக்கான ஜபங்களையும் பாடல்களையும் நீங்கள் தான் அமைத்து தர வேண்டும் என்று பணிக்கின்றார். அதன் அடிப்படையில் தாமஸ் அக்வேனஸ் தயாரித்த அந்த ஜபங்களும் பாடல்களும் தான் குறிப்பாக நாம் இன்றும் பாடுகின்ற இந்த மாண்புயர் என்ற இந்த கீதம். இது 1264 ஆண்டிலே அமைக்கப்பட்டு இசைக்கப்படுகின்ற இந்த பாடல் இன்றும் எல்லா ஆலயங்களிலும் உலகம் முழுவதும் எப்பொழுதெல்லாம் நற்கருணை ஆசிரியர் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இன்றும் பாடப்படுகின்றது. இந்த விழா ஏன் திருச்சபையில வந்தது என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்கும் போது நாம் இந்த தகவல்களை சேகரிக்க முடிகின்றது. நற்கருணை கொண்டாட்டம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது பலவற்றை நாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த விழா, இப்பொழுது நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா உணர்த்துகின்ற ஒரு செய்தி ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவர் இயேசு இந்த அப்பத்திலே பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதுதான் பிரதானமாக இந்த விழாவிலே நாம் கொண்டாடுகின்றோம். கடவுளின் பிரசன்னத்தை பற்றி நாம் பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயண நூல் நமக்கு சொல்லுகின்ற அந்த உண்மை. மோசே சந்திப்பின் கூடாரத்திலே கடவுளை சந்திக்கின்றார். அந்த கூடாரத்திலே கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்திருந்தது என்று நாம் விடுதலை பயண நூலில் நாம் பார்க்கின்றோம். இஸ்ராயேல் மக்களை வழிநடத்திய மோசே தள்ளாடிய போதெல்லாம், எனக்கு வழிகாட்டும் என்று மன்றாடிய போதெல்லாம், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். இதை நாம் விடுதலை பயண நூல் 33 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். யோசுவா நூலிலே யோசுவா மோசேக்கு பின்னால் மக்களை எப்படி வழிநடத்துவது என்று ஆதங்கப்பட்ட அந்த தருணத்திலே கடவுள் சொல்லுகின்றார், மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கின்றார். யோசுவா அதிகாரம் 1:5 வசனத்திலே நாம் இதை பார்க்கின்றோம். ஏசாயா இறைவாக்கினர் நூலில் 41 அதிகாரம் 10 வசனத்திலே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கடவுள் சொல்கின்றார். இப்படியாக கடவுளுடைய பிரசன்னம் அந்த சந்திப்பின் கூடாரத்தில் இருந்தது போல இன்று இயேசுவின் பிரசன்னம் இந்த நற்கரணிகளே இருக்கின்றது என்பதைத்தான் இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கடவுளை நாம் சந்திப்பதற்காக முகமுகமாக தரிசிப்பது போன்று அந்த உணர்வை பெறுவதற்காக ஆண்டவர் இயேசுவால் உருவாக்கப்பட்ட இந்த நற்கருணை என்னும் அடையாளம் பல நேரங்களிலே இது ஒரு வழிபாட்டு கொண்டாட்டத்துக்குள் சுருக்கப்படுவதாக நான் பார்க்கின்றேன். நாம் எடுக்கின்ற விழாக்கள், நம்முடைய பவனிகள், நம்முடைய சந்தடி சச்சரவு மிகுந்த இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் அமைதியில் நமக்காக காத்திருக்கின்ற ஒரு ஆண்டவரை நாம் தரிசிப்பதற்கு உதவி செய்கின்றனவா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, கவின்மிகு ஆலயங்களை நாம் எழுப்புகின்றோம். அந்த ஆலயங்களிலே எத்தனை கலை படைப்புகள், ஓவியங்கள். இன்றைக்கு ஆலயத்திற்குள் வருகின்ற மக்கள் எல்லாம்
அந்த ஆலயத்தை பார்ப்பதற்கு, அதன் அழகை கண்டு ரசிப்பதற்கு வருகின்றார்கள். ஆனால் அந்த ஆலயத்திற்குள் ஒருவர் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவரோடு நான் பேச வேண்டும், அவர் பேசுவதை நான் கேட்க வேண்டும் என்ற அந்த கரிசனை எந்த அளவுக்கு நமது மத்தியிலே மேலோங்கி நிற்கின்றது என்பதையும் நாம் இன்று சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு அற்புதமானது! அது அன்பின் பிரசன்னம். நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு பிரசன்னம். அது ஆறுதல் தருகின்ற பிரசன்னம், நெஞ்சுக்கு இதமான ஒரு பிரசன்னம். உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் நாம இருப்பதற்கு இந்த பிரசன்னம் தேவைப்படுகிறது. ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்கின்ற பொழுது கீழே விழுந்து விட்டால் கையிலே முட்டியிலே சின்ன காயங்கள் ஏற்படும். அது அப்படியே அதை மறந்துவிடும். வீட்டுக்கு வருகின்ற பொழுது தாயை பார்த்தவுடன் அது ஓன்னு அழும். ஏன் அந்த நேரத்தில் அது தொடர்ச்சி போட்டு வந்த அந்த குழந்தை ஏன் அந்த டைம்ல அழலை? அந்த டைம்ல அழுது என்ன பிரயோஜனம்? அழுவதற்கும் ஒரு பிரசன்னம் தேவைப்படுகின்றது. தன்னை அன்பு செய்கின்ற ஒருவருடைய பிரசன்னத்தின் முன்னிலையில் தான் நாம் அழக்கூட முடியும், நாம் நாமாக இருக்க முடியும். நானாக இருப்பதற்கு இயேசு தனது பிரசன்னத்தை கொடுக்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது கண்கள் பனிக்கின்றன, அழுகை வருகின்றது. ஏன்? எனது தோல்விகள், எனது ஏமாற்றங்கள், நாம் மனதுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கின்ற ஆதங்கம், என்னுடைய பிழைகள், பாவங்கள் எல்லாமே அந்த பிரசன்னத்தின் முன் வெட்ட வெளிச்சமாகின்ற பொழுது, என்னை தீர்ப்பிடாத ஒரு பிரசன்னம் அங்கே இருக்கின்ற பொழுது நான் நானாக இருக்கின்றேன். என்னை தீர்ப்பிடுகின்ற பிரசன்னம் என்றால் நான் ஒழிந்து ஓடுவதற்குத்தான் நான் முயற்சிப்பேன். அந்த பிரசன்னம் என்னை நலப்படுத்துகின்றது, என்னை குணப்படுத்துகின்றது, என் வாழ்க்கையை மாற்றுகின்றது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க பிரசன்னம் நற்கரணைகளே வைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து, அந்த பிரசன்னத்தில் லயித்து, அந்த பிரசன்னம் தருகின்ற ஆற்றலை பெற்று வாழ்கின்றேனா? நான் உலகம் முடியும் மட்டும் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் நம்மிடம் அதைத்தான் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் நம்மை கண்டுகொள்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நமது இயலாமைகளை கண்டுகொள்ளுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் தருகின்ற ஆற்றலை பெற்றுக் கொள்ளுவோம். ஆற்றலோடு வாழ அவர் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற வார்த்தைகளில் நாம் நலம் பெற முயற்சிப்போம். நன்றி.